இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் 1 அத்தியாயம் 19. வன மகோத்சவத்தில் பல அரிய தகவல்கள் இருக்கு. எதனால ரிஷிகள் முனிவர்கள் போன்றோர் தங்களோட தவ முயற்சிகளுக்கு காடுகளை தேர்வு செய்கிறாங்கங்கிறது வன மகோத்சவத்தை படித்தா விளங்கிடும். பூமியில் வாஸ்து பலம்ங்கிறது பிரதானமான விஷயம். வாஸ்து புருஷங்கிறவன் ஒரு அசுரன். இவன் 8 திசையையும் தான் வசம் வச்சு அவைகளுக்கே சக்தி தர்றவன். ஆனால் இவன் கூட சக்தி குன்றி கிடப்பது வனத்தில் தான். வனத்தின் பலம் அது. காடுகளில் தெரிகிற மனுஷன் விருட்ச நிழல்களுக்கு கீழே தான் தங்கணும். அப்போ அவனுக்குள்ள அந்த விருட்சத்தின் சக்தியும் குணமும் ஊடுருவுது. 2002 நாட்கள் பறந்து சென்றதில் எவ்வளவோ மாற்றங்கள். பார்வதி நிறைமாத கர்ப்பிணியா பூ கட்டிக்கிட்டு இருந்தா. அவளும் முத்துப்பிள்ளையும் சிவன்மலை காட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. சொர்ண சித்தர் தினமும் வருவார். அவர் தந்த பலவிதமான மூலிகை மருந்துகளும் பார்வதி வயிற்றுல இருந்த சிசுவை நல்ல ஊட்டத்தோட வளர வச்சிருந்தது. அன்னைக்கு ஆவணி மாதத்து அவிட்ட நட்சத்திர தினம். அந்தணர்கள் தங்கள் மார்பில் பூணூல் போட்டுக்கொள்ளும் ஆவணி அவிட்ட தினம். இரவு நேரம் வேற. சொர்ண சித்தர் அண்ணாந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. யதார்த்தமா அந்த பக்கமா சூலமும் கையுமா வந்த மாயம்மா கிழவி சொர்ண சித்தரை பார்த்துட்டு வணக்கத்தோட அவரை நெருங்கினா. நமஸ்காரம் சாமி. வா மாயம்மா, எப்படி இருக்க? இது சிவன்மலை காடு. நானும் ஆசையை வெறுத்த கிழவி. எனக்கு என்ன குறை சாமி? ஒரு வார்த்தை பதிலுக்கு 9 சொல்ல பயன்படுத்துகிற. நல்லது. எங்க இந்த பக்கம்? வண்டா இருந்தா பூவை தேடும், பாம்பு அடைஞ்சு படுக்க புத்த தேடும். மாயம்மா, நான் எதை தேடுவேன்? அந்த ஆகாசலிங்கத்தை தான். உதாரணம் சொல்லாமல் உன்னால் பேசவே முடியாதா? அதில் தப்பென்ன இருக்கு சாமி? தப்பு சரிங்கிற வார்த்தையே சித்தர்கள் அகராதியில் கிடையாது. நீ கேள்வியை வேற மாதிரி கேட்கணும். என்ன சாமி சொல்கிறீங்க? தப்பு சரிங்கிறது சித்தர் சாமிங்க கிட்ட கிடையாதா? ஆமாம், முதல்ல உனக்கு இந்த தெளிவு முக்கியம். பிறகுதான் நீயும் உன்னை சித்தர்கள் பட்டியலில் சேர்த்துக்கலாம். புரியலையே சாமி. நல்லது கெட்டது இரண்டும் தானே உலகம். தப்புன்னு இருந்தா சரின்னு ஒன்று இருக்க தானே செய்யும். எல்லாமே பார்க்கறதுல தான் இருக்கு. ரோஜா செடியில் முள்ளும் இருக்கு, பூவும் இருக்கு. அதை என்னன்னு சொல்லுவ? அது இயற்கை. ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல தெரியலைன்னா பொத்தாம்பொதுவாக இயற்கைன்னு சொல்லிட வேண்டியதா? சாமி, எதுக்கு வீண் பேச்சு? நீங்களே சொல்லிடுங்க. மாயம்மா, எதுவும் நல்லது கிடையாது, எதுவும் கெட்டதும் கிடையாது. நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கறது நம்ம மனசு தான். அதுவும் ஆசா பாசங்களால் சுயநலத்தால் அப்படி பார்க்குறோம். மணக்க மணக்க விருந்து சாப்பிட்றோம். இதே விருந்து தான் நாத்தமாக மலமாக மாறுது. விருந்தை நேசிக்கிற மனசு மலத்தை வெறுக்குது. ஆனால் விருந்து மலமாகலைன்னா அடுத்து சாப்பிட வழி இருக்கா? உண்மையில் தன் சக்தியையெல்லாம் நம்ம உடம்புக்கு தந்துட்டு வெளியேற மலம் ஒரு வகையில் தியாகி மாதிரி. இதை மறுக்க முடியுமா? அது எப்படி சாமி முடியும்? அதுவும் இவ்வளோ விளக்கமாக நீங்கள் கேட்கும்போது. எதையும் சாதாரணமாகவும் சமதையாகவும் பார்க்கணும். அதுதான் சித்தர் பார்வை. அப்போ நல்லவன் கெட்டவன்னு 2 பேர் எதிரில் வந்து நின்னா 2 பேரும் சித்தர்கள் முன்னால் ஒன்று தானா? ஒரு உண்மையை நீ சரியாக புரிஞ்சுக்கல, அதான் இப்படி கேட்குற. யாராக இருந்தாலும் சித்த தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கு. ஒரு நல்லவன்னு நீ சொல்கிறவன் தரிசனம் செய்தா அது அவன் நன்மைகளுக்கு கிடைச்ச பரிசு. தீயவன்னு நீ சொல்கிறவன் தரிசனம் செஞ்சா அதுவும் அவனுக்கே தெரியாமல் செஞ்ச நன்மைகளுக்கான பரிசு தான். ஒரு சித்தன் வரையில் 2 பேரும் சமந்தான். ஆனால் நல்லவனால சித்தனோட அருளை அள்ளி எடுத்துக்கிற மாதிரி நீ சொல்கிற கெட்டவனால எடுத்துக்க முடியாது. இதுதான் வித்தியாசம். நல்லவனாலும் சரி, கெட்டவனாலும் சரி, அது நிலைப்பாடு தான். நிலைப்பாடு மாறக்கூடியது. ஏன்னா காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, கிரகங்கள் சுழன்றுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கிற கிரகம் நாளைக்கு இன்னொரு இடத்துல. அவைகளோட சுழற்சிக்கும் பார்வைக்கும் ஏற்பதான் மனித மனசுல எண்ணங்களும் சிறகடிக்கும். ஓ, அதான் நீங்க இப்ப வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா, இன்னைக்கு இந்த பூமியில ஒரு அதிசயம் பிறக்க போகுது. அதிசயமா? ஆமா மாயம்மா, எங்கேயும் போயிடாம இங்கேயே இரு.
கொஞ்ச நேரத்துல நிறைமாத கர்ப்பிணியான பார்வதி இங்க வரப்போறா. அதோ இங்க இருந்தபடியே அவ அந்த ஆகாசலிங்கத்தை தரிசனம் செய்வா. அந்த நொடி அவளுக்கு வலி ஏற்படும். அதே சமயம் வானத்துல 5 கிரகங்கள் அவங்கவங்க வீட்டில் உச்ச பலத்தோட இருப்பாங்க. ராமனோட ஜாதகத்துல தான் கிரகங்கள் உச்சம். அது ராமன் வாழ்விலையும் எதிரொலிச்சுது. ராமன் அவதார புருஷனா ஆனான். அதே போல இன்னைக்கு வான்வெளியிலையும் ஒரு அற்புதமான நேரம். அப்ப இந்த இரவுல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் உச்ச பலத்தோட இருக்குமா சாமி? நிச்சயமா. ஆனா ஒரு குறிப்பிட்ட சில நொடிகள் தான் அந்த மாதிரி உச்ச பலமுள்ள கிரகங்களுக்கான சஞ்சார நேரத்தை தர முடியும். அந்த சில நொடியில எனக்கு தெரிஞ்சு அநேகமா பார்வதிக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்க முடியும். சில நொடிகள் மாறினாலும் பலன் மாறிடுமா சாமி? நிச்சயமா. ஒரு பாத்திரம் எவ்வளோ தண்ணியை கொள்ள முடியும்னு கணக்கு இருக்கு. அதுக்கு மேலே தண்ணி விட்டா அது வழிஞ்சு வெளியேறித்தானே தீரணும். ஓ, அதனால தான் உனக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் கிடைக்கும், அதுக்கு மேலே துளியும் கிடைக்காதுன்னு சொல்கிறோமோ? ஆமாம், ஒரு தாய்க்கு பிறக்கிற இரட்டை குழந்தைகளுக்கே கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு குழந்தைக்கும் அடுத்ததுக்கும் சில நிமிடம் வித்தியாசம் இருக்கும். அந்த சில நிமிடங்களில் வான்வெளியில் கிரகங்களுக்கு இடையிலான தூரத்தில் எவ்வளவோ 1000 மைல் தூரம் இடைவெளி ஏற்பட்டுடும். சாமி, இப்போ குரு துலாத்தில் இருக்காரு. 1 வருஷம் அவர் அங்கே தான் இருப்பாருங்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவர் ஒவ்வொரு நொடியும் நகர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதே. உண்மைதான், உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீ அமெரிக்காவில் இருக்க, அப்போ குரு இந்தியாவில் இருக்காருன்னு வச்சுக்க. இந்தியாவில் டெல்லியில இருந்து அப்படியே நேராக கீழே இறங்கி கன்னியாகுமரி போய் அங்கே இருந்து கடலில் இறங்கி அவர் இந்தியாவை விட்டு விலகி அடுத்த இடத்துக்கு போக 1 வருஷம் ஆகும்னு வச்சுக்க. இந்த 1 வருஷத்தில் இந்தியாவில் தான் இருக்காரு. ஆனால் 1 வாரம் டெல்லி, அதுக்கு அடுத்த வாரம் ஆக்ரா, அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு கீழே இருக்கிற ஊருன்னு இந்தியாவுக்குள்ளேயே அவரோட இடம் மாறிக்கிட்டே இருக்கும். துலாம் ராசியை கடக்கத்தான் 1 வருஷம். இந்த துலாம் ராசியில் உன் உடம்புல இருக்கிற குரு சக்கரம்தான் துலாத்து குரு கதிர்களோட தொடர்பில் இருக்கும். இதோட தூரம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு தானே இருக்கும். ஓ, அப்படியா விஷயம்? இந்த மாற்றத்துக்கு ஏற்ப உன் குரு சக்கர இயக்கத்தோட வேகமும் மாறிக்கிட்டே இருக்கும். இது குருவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கோள்களுக்கும் இதுதான் கணக்கு. அதனால தான் மனுஷ மனசு ஒரு நிலையில் இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கா? ஆமாம், நம்ம இயக்கம் ஒரு ஓடுற வாகனம் மாதிரி. அதில் நம்ம மனசு நாம் ஆடாமல் அசையாமல் உக்காந்துருக்கிற மாதிரி மனசும் வாகனத்தோட ஓடக்கூடாது. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்குது சாமி. எல்லாத்தையும் நீங்கள் அப்பப்போ சொல்லுங்க. சொல்லணுங்கிற கடப்பாடு எனக்கும் கேட்கணுங்கிற விதி உனக்கும் இருந்தா நடந்தே தீரும் மாயம்மா. சொர்ண சித்தர் ஆகாயத்தை பார்த்தபடியே அருமையான விஷயங்களா சொல்லிக்கிட்டே போனாரு. அவர் எதிர்பார்த்தது போலவே கையில் பூக்குடலையோட ஆகாசலிங்க வழிபாட்டுக்காக பார்வதி வந்துக்கிட்டு இருந்தா. அந்த இரவு நேரத்தில் அவளுக்கு காவலா கையில் தீப்பந்தத்தோட முத்துப்பிள்ளை. 2 பேரும் சொர்ண சித்தரை நெருங்கவும் சொர்ண சித்தர் வாஞ்சை மிகுந்த ஒரு பார்வை பார்த்தாரு. பின் முத்துப்பிள்ளையை பார்த்தவர், முத்து வா, உனக்கும் எனக்கும் இங்கே இப்போ ஒரு வேலையும் கிடையாதுன்னு பார்வதியை மாயம்மா கிட்ட விட்டுட்டு நடக்க தொடங்கினாரு. சாமி, பார்வதி சாமி கும்பிட்ட உடனே கூட்டிக்கிட்டு போக வேண்டாமா? வேண்டாம் முத்து, அதுக்கு அவசியமே இருக்காது. அநேகமாக உன் மகளுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்துடும். நடந்தபடியே அவர் சொன்னது முத்துப்பிள்ளை காதில் அதிர்ச்சியோடு புகுந்தது. சாமி, அப்படின்னா? முத்துப்பிள்ளை கேட்கும்போது 2 உபசித்தர்கள் சொர்ண சித்தர் எதிரில் மண்வெட்டியோட வந்து நின்னாங்க. என்னப்பா, குழி வெட்டியாச்சா? வெட்டியாச்சுங்க சாமி. குழிக்குள்ள நவாச்சார உப்பும் போட்டுட்டோம். நல்லது, கொஞ்சம் காத்துருங்க. சாமி, என்ன சாமி இது? யாருக்கு சாமி குழி? பார்வதிக்குத்தான் முத்து. சாமி, பதட்டப்படாத, அவளுக்கு நேரம் முடிய போகுது, போக போறா. ஆனாலும் என்ன, அவளுக்கு பிறக்கிற குழந்தை உயிருக்குள்ள புகுந்து திரும்பி வரத்தானே போறா. சாமி, இப்போ என் மகளை பார்த்தது தானா நான் கடைசியாக பார்த்தது? ஆமாம், இப்போ அவளுக்கு வலி எடுக்கும். அதோ வானத்தில் அதுக்கான நட்சத்திரம் தெரியுது பார்.
அவர் காட்ட முத்துப்பிள்ளை வானம் பார்க்கும்போது காட்டையே கிழிக்கிறது போல பார்வதியின் பிரசவ வேதனை சத்தம் எதிரொலிச்சுது. அடுத்த சில நொடிகள்ல மழலை ஒன்றின் அழுகுரல். சொர்ண சித்தர் வானத்தை பார்த்தபடியே கண்களை மூடிக்கிட்டாரு. குழந்தையின் அழுகுரல் காடு முழுக்க எதிரொலிச்சுது. ஒரு மரக்கிளை கூட சிலிர்த்து போய் தன் பூக்களை தரையில உதிர்த்துது. தவத்தில் இருந்த நாகசித்தர் ஒரு மரக்கிளை மேலே உட்காந்துக்கிட்டு சுந்தராஜனுக்காக காத்திருக்கும் இச்சாதாரி பரணி, பஞ்சபாண்டவர் குகைக்கு வெளியே விறகடுப்பில் சாதம் பொங்கியபடி இருக்கும் நாட்டு வைத்தியர் சிவசாமின்னு அத்தனை பேர் காதுகள்லையும் அந்த மழலை குரல் ஒலிக்கத்தான் செஞ்சுது. எல்லாருமே ஆச்சரியமா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நாகசித்தரும் வானத்தை பார்த்துட்டு, ஆஹா, என்ன ஒரு காலகதி! கடகத்துல சந்திரன், துலாத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன், மேஷத்துல சூரியன்கிற மாதிரி என்ன ஒரு அற்புதமான ஸ்திரமான காலகதின்னு ஸ்லாகிச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துல குழந்தையோட அழுகுரல் அடங்கிடுச்சு. சொர்ணசித்தர் முத்துப்பிள்ளையோட திரும்பி நடந்தாரு. மாயம்மா தங்க விக்கிரகம் போல ஒரு பெண் குழந்தையோட நின்னா. பக்கத்துல கட்டையா விரைச்சி விட்ட நிலையில பார்வதி. முத்துப்பிள்ளைக்கு துக்கம் நெஞ்சை அடைச்சது. அந்த துக்கத்தை விரட்டி அடிப்பது போல அவரோட பேத்தி துருதுருன்னு அவரை பார்த்தா. முகத்துல குமிழ் சிரிப்பு, தலை கொள்ளாத முடி, பூரிப்பான ஊதிய கன்னங்கள், எச்சில் கசியும் பொக்கை வாய். அதுவரை அழுத குழந்தையின் முகத்துல உடனே சிரிப்பு. அது முத்துப்பிள்ளையின் துக்கத்தை தூள் தூளா உடைச்சிடுச்சு. ராசாத்தின்னு வாரிக்கிட்டவர் முத்து மாறி பொழிய ஆரம்பிச்சாரு. உபசித்தர்கள் பார்வதியின் உடம்ப தயாரா செஞ்சு வச்சிருந்த பாடையில தூக்கி வச்சாங்க. முத்து, குழந்தைய மாயம்மா கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொர்ணசித்தர் முத்துப்பிள்ளையின் கைகளை பற்றி கூட்டிட்டு போனாரு. தெரியும் சாமி, என் மகளுக்கு என் கையால நான் இப்ப காரியம் பண்ண போறேன், அதுக்கு தானே? ஆமா, மௌனமா வா. இப்ப இங்க இருக்கிற உடம்பு வெறும் பஞ்சபூத கலவைதான். உன் மகள் ஆத்மா எப்போவோ சமாதானமும் சாந்தியும் அடைஞ்சாச்சு. இந்த உடம்புக்கு தீ வைக்கும்போது அது எரிஞ்சு சாம்பல் ஆகிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். உரிய காலம் வாழ்ந்த உடல் எல்லாமே சாம்பலாகிடும். கர்மப்பதிவு மிச்சம் இருக்கிற உடம்புங்க தான் வெந்து சாம்பலாக கூட கஷ்டப்படும்னு சொன்னபடியே அவளை அடக்கம் செய்ய உள்ள குழிக்கு பக்கத்தில் கூட்டிட்டு போனாரு. உபசித்தர்கள் பார்வதியின் உடம்ப குழியில் அமர்த்தி வச்சிருந்தாங்க. சாமி, தகனம் கிடையாதா? இல்லை, இந்த பஞ்சபூத கலவைக்கு மேலே ஒரு மரத்தை நடு. உன் மகளோட சிறப்பை சொல்கிற ஒரு மரமாக அது எப்போவும் இந்த காட்டில் இருக்கும். உனக்கு ஒரு ரகசியமும் சொல்கிறேன். இந்த மரத்துக்கிட்ட வர்ற எந்த ஒரு பெண்ணும் கட்டாயமாக பூப்படைவா. இந்த மரத்தை தொட்டு வணங்குற எந்த ஒரு பெண்ணுக்கும் பிள்ளை பேரும் உறுதி. அப்போ என் மக இனி சாமிங்களா? இனி இல்லை, அவள் எப்பவும் சாமிதான். அவளோட அருள் இனிதான் உலகத்துக்கு கிடைக்க போகுது. சொர்ணசித்தர் சொன்னதோட தன் கைகளால் மண்ணை அள்ளி உள்ள போட்டாரு. முத்துப்பிள்ளையையும் போட சொல்ல அழுதபடியே முத்துப்பிள்ளையும் போட்டாரு. உபசித்தர்கள் மளமளன்னு மண்ணை இழுத்து போட்டு மூடினாங்க. அதன் மேலே பூவா பூத்து சொரியும் பன்னீர் மரக்கன்று ஒன்றை கொண்டு வந்து சொர்ணசித்தர் கிட்ட கொடுத்தாங்க. அவர் அதை முத்துப்பிள்ளை கிட்ட கொடுத்து நட சொன்னாரு. முத்துப்பிள்ளையும் அந்த கன்றை புதைச்ச குழியின் மையத்தில் வச்சாரு. முத்து, இந்த கன்றும் உன் பேத்தியும் ஒன்று போல வளருவாங்க. உன் பேத்திக்கு தாய் இல்லைங்கிற குறைய இந்த மரம் போக்கும். 10 நாளில் இது பல மடங்கு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இதோட உடம்புல இருந்து பால் வடியும். அதுதான் உன் பேத்திக்கு தாய்ப்பால். இந்த 10 நாளும் ஆகாசலிங்க அபிஷேக பாலையே உன் பேத்திக்கு கொடு. அதுக்கப்புறம் தாய்ப்பால் கிடைக்க தொடங்கிடும். இந்த மரம் உன் மகளுக்கு நிழலா மட்டும் இல்லை, அவளுக்கு சந்தோஷமும் கலகலப்பும் தர்ற ஒன்றாவும் இருக்கும்னு புது புது செய்திகளை சொல்ல சொல்ல முத்துப்பிள்ளை முகத்தில் ஒரே பூரிப்பு. சாமி, ஒரு மரம் பால் தருங்களா? எப்படிங்கன்னு கேட்டாரு. ரம்ங்கிற வார்த்தை ஒரு பீஜாட்சர சப்தம். அந்த சத்தத்தோட பலன் என்ன தெரியுமா? தெரியாதுங்களே. எதை கேட்குறியோ அதை தருவது. சரி சாமி, இப்போ எதுக்கு இதை சொல்கிறீங்க? இந்த ரம் நம்ம கை வழியா உழைப்பை தரும்போது கரம் ஆகுது. ஒரு புதிய வழிமுறை காட்டும்போது வரம் ஆகுது. மதிப்பானதையே தரும்போது மரம் ஆகுது. மொத்தத்தில் தரக்கூடியது மரம். நீ அதை பார்ப்ப. சாமி, குழந்தை ரொம்ப அழகா இருக்குங்க. தங்க விக்கிரகம் மாதிரியே இருக்குது. மொத்தத்தில் பொன்னா மின்றாவும் பேத்தி, அப்படித்தானே?
ஆமா சாமி, இது பொண்ணு தான், வெறும் பொண்ணு கூட இல்ல, பத்திரமாத்து பொண்ணு. அப்போ பொன்னின்னே பேர் வச்சிடு. பொன்னி. பொன்னி. ஆஹா, அருமையான பேரு. எங்க அம்மா பேர் கூட அதான் சாமி. அப்புறம் என்ன, அம்மாவும் மகளும் ஒன்னா வந்துட்டதா நினச்சிக்கோ. சாமி, நான் இப்போ எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் தெரியுங்களா? அதை விட பெரிய சந்தோஷத்தை நீ அடைய போற. உன் பொண்ணுக்கு இப்போ 18 சித்தர்கள் வந்து பால் ஊற்ற போகிறாங்க. 18 சித்தர்களா? அதாவது போகர், அகத்தியர், கோரக்கர், மச்சமுனி, அவரு இவருன்னு ஒரு 18 பேரை சொல்வாங்களே, அவங்களா? அவங்களே தான். உன் மக என்ன சாமானியமானவளா? சித்தர்களோட மூலிகை பிரசாதமாச்சே அவ. சாமி, நீங்க சொல்றது நெசந்தானா? அங்க பாரு. சொர்ண சித்தர் கை நீட்டி காட்டின இடத்துல 18 சித்தர்களும் ஒன்னா கூட்டமா புன்னகையோட அவங்கள நோக்கி வந்தபடி இருந்தாங்க. முத்துப்பிள்ளை நின்ன இடத்துல அப்படியே மண்டியிட்டாரு. மாயம்மாவும் குழந்தையோட மண்டியிட்டா. சொர்ண சித்தர் ஒதுங்கி நின்னுக்க அவங்க பக்கத்துல வர பொன்னின்னு சொர்ண சித்தரால நாமகரணம் சூட்டப்பட்ட அந்த குழந்தை அவங்களுக்கு முன்னால சிவன்மலை காட்டு தர மேல கால் கையை உதச்சிக்கிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுது. 18 சித்தர்களும் அவளை வட்டமா சூழ்ந்துக்கிட்டாங்க. முத்துப்பிள்ளை கண்களுக்கு 18 சித்தர்களின் முகம் தெரியல. அந்த இரவுல அவங்களின் பின்பாகமும் கால்களும் தான் தெரிஞ்சது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. எல்லாரும் தங்களோட கரங்களால அந்த குழந்தையின் சிரசை தொட்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி தோணுச்சு. 18 பேருமே ஒன்று கூடி பொன்னிங்கிற அவளோட பேரை ஒரே சத்தமாகவும் கூப்பிட்டாங்க. அதை கேட்டு அந்த பிஞ்சும் கை கால்களை எட்டி உதச்சிக்கிட்டு பார்த்தது. முத்துப்பிள்ளைக்கு தான் காண்றதெல்லாம் கனவா இல்லை நனவான்னு கூட தோணுச்சு. எல்லாமே சில நொடிகள் தான். 18 சித்தர்களும் ஊதுவத்தி புகை எப்படி கண்ணெதிரில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மறையுமோ அப்படி மறைஞ்சும் போனாங்க. சொர்ண சித்தர் திரும்பவும் முத்துப்பிள்ளையோட குழந்தை பக்கத்தில் போனாரு. முத்துப்பிள்ளை பொன்னியை அள்ளி அணைச்சிக்கிட்டாரு. முத்து, உன் கையில் இருக்கிறது ஒரு உலகத்தோட அதிசயம். கோள்களோட அரசாட்சியில இருந்து முற்றிலுமாக விடுபட்ட ஒரு உயிர் இது. இப்படி ஒரு உயிர் உருவாகவும் கோள்களோட கருணை தான் காரணம். இந்த நாட்டில் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறவங்க நீதிபதிகள் தான். இருந்தாலும் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த மாதிரி கோள்களையே கேள்வி கேட்குற பலத்தோட உருவானவ இந்த பொன்னி. இவளோட பேரை 18 சித்தர்களும் சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க. பேரில் தான் எல்லாம் இருக்கு. ஒருத்தருக்கு பேர் அமைகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு முறை ஒருத்தரை பேர் சொல்லி கூப்பிடும்போதும் ஒரு பொம்மைக்கு சாவி கொடுக்குற மாதிரி அந்த பேர் அவர் வரையில் செயல்படும். அதில் தான் எல்லாமே இருக்கு. நாராயணன் பேர் வச்சுட்டு நானின்னு கூப்பிடுறது, ஸ்ரீனிவாசன்னு பேர் வச்சுட்டு சீனின்னு கூப்பிடுறதெல்லாம் அவங்கள முடமாக்கியே தீரும். முடம்னா உடம்போட முடத்தை சொல்லலை, உள்ளத்தோட முடத்தை சொன்னேன். ஆகையால் நீ கவனமாக இருந்து எப்பவுமே பொன்னின்னே கூப்பிடு. பொன்னின்னா காவேரின்னும் ஒரு பொருள். காவேரி எவ்வளோ கருணை உள்ளவளோ அவ்வளோ கருணை இவளுக்கும் உண்டு. அதையெல்லாம் இந்த பொன்னி வளர வளர நீ தெரிஞ்சுக்குவ. சொர்ண சித்தர் ஒரு பரிபூரண விளக்கம் தந்து ஆசீர்வாதமும் செஞ்சுட்டு மாயம்மாவையும் நன்றியோட பார்த்தாரு. சாமி, உங்களால் எனக்கு 18ஆம் தரிசனம் கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம் சாமின்னு அவ கண்ணீரோட கை கூப்பினா. மாயம்மா, உனக்கு கொடுப்பனை இருந்தது கிடைச்சிருக்கு. நீ இந்த காட்டோட காவல் தேவதை. உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ கூட வயசான காலத்தில் ஒரு தெய்வ குழந்தை பிறக்கிறதுக்கு பிரசவம் பார்த்துருக்க. ஆமாம் சாமி, இந்த பொன்னி எனக்கும் பேத்தி தான். இவ தான் எவ்வளோ அழகு. இவ அழகி மட்டுமல்ல, இவ தான் சக்தியும் கூட. சக்தியா? இது சிவனோட மலை. சிவத்தோட சக்தி சேர்ந்தாதானே இன்னும் நல்லா இருக்கும். சொர்ணசித்தர் சொல்லிக்கிட்டே படுவேகமாக ஒரு பருத்த மரத்துக்கு பின்னால் போனார். அங்கே நாட்டு வைத்தியர் சிவசாமியோட அவரோட நண்பர்கள் 3 பேரும். அந்த 4வரும் சொர்ணசித்தர் தங்களை பார்க்கவும் வெலவெலக்க ஆரம்பிச்சாங்க. அத்தியாயம் 20. சிவம்னா மங்களம்னு ஒரு பொருள். சிவன்னா உயிர் ஒளின்னு ஒரு பொருள். உயிரினங்கள் அவ்வளவுலையும் ஒரு ஜீவன் இருப்பதால தான் இயங்குறோம். ஜீவன் தான் சிவன். எனவே எல்லா உயிருக்குள்ளேயும் சிவன் உண்டு. அதை கண்டறிஞ்சு மனசால முழுமையாக தீண்டும்போது அந்த சிவன் சூரியன் போல ஒளிவிட்டு தனது மூலாதாரமான பரமாத்மா கிட்ட போய் சேர்றது சுலபமாகிடும்.
ஆறு நிறைய ஓடிக்கிட்டு இருந்த தண்ணிய ஒரு குடத்துல பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றது போல சிவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் நாம எல்லாம். குடத்து நீர் பயன்படுத்தப்பட்டு இறுதியில ஆவியாகி பின் மேகமாகி திரும்ப மழையாகி பூமியில விழுந்து தாம் பிரிஞ்ச ஆத்துல மீண்டும் கூடி கலந்து ஓடுறது போன்றது தான் நமது வாழ்க்கையும். இந்த ஜீவன் செயலற்று போனா சவமாகிறோம், சவமானா சக்தியற்று போகும். அதே போல சக்தி இருந்தும் அது தெரியாம போனா அதையும் சவமாவே கருத வேண்டி வரும். அதனாலேயே சக்தியை தெரியப்படுத்தும் ஒரு விதத்தை உற்சவம்னு அழைச்சாங்க. உற்சவம்னா அளப்பரிய சக்தி படைச்சதுன்னு சொல்லலாம். இதனாலேயே காடுகளின் மறை சக்தியே உலகுக்கு உணர்த்த வன மகோத்சவம்ங்கிற ஒரு நிகழ்வை உருவாக்கினாங்க. அந்த 4 பேரையும் முதல்ல கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாலும் பிறகு ஒரு மந்தமான சிரிப்பு சொர்ணசித்தர் உதட்டில் தொத்திக்கிடுச்சு. இங்கே எதுக்கு இப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒளிஞ்சிக்கிட்டா? சேச்சே, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். சிவசாமி சமாளிச்சாரு. காவி உடுப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு பொய்யே பேசக்கூடாது, அதுலேயும் சிவன்மலையில் துப்புரவா பொய் பேசவே கூடாது. இல்லை, நான் பொய் சொல்லலை. சரி, இவ்வளவு நான் சொன்ன பிறகும் நீ பொய் பேசினா உங்கள் வரையில் எல்லாமே பொய்யாகவே போகட்டும். சொர்ணசித்தரின் பதில் அவங்கள சாபம் போல கருத வச்சுது. சாமி மன்னிச்சிடுங்க, பொய் சொல்லணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. அதே சமயம் நாங்கள் நேரில் வந்தால் நீங்கள் எங்களை போக சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயம். அதனால தான் ஒளிஞ்சிருந்தே நடந்ததை கவனித்தோம். இப்போவாச்சும் உண்மையை பேசுனீங்களே, இங்கே நடக்கிறத நீங்கள் ஏன் பார்க்க விரும்பினீங்க? என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதோட 18 சித்தர்கள் வேற வந்து தரிசனம் தந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்காம போனால் நாங்கள் முட்டாளாயிட மாட்டோமா? இப்போ கூட நீங்கள் முட்டாள்கள் தான், கூடவே பாவிகளும் கூட. எப்படி சாமி, எதை வச்சு சொல்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு சராசரி மனித மனோபாவத்தை தான் நான் பார்க்குறேன். துறவுக்கு மாறிட்ட நிலையில் அதுலேயும் சிவன்மலைக்குள்ள கால் வச்சுட்டா எதுலையும் திருட்டுத்தனம் கூடாது. உங்ககிட்ட அது நிறையவே இருக்கு. இங்கே உங்களை போல இவ்வளோ தவசிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே நடந்த எந்த விஷயமும் தெரியாது. ஏன்னா அவங்க கவனம் இதில் இல்லை. சாமி என்ன சொல்கிறீங்க? எங்களை சுற்றி தவசிகளா? இங்கே யாரும் என் கண்ணுக்கு தெரியலையே. அப்படியா? ஆமாம் சாமி, நல்லா பாருங்க, ஒரு தேடலோட பாருங்க, உத்து பாருங்க, அப்போ தெரியும். சொர்ணசித்தர் அழுத்தமாக சொல்ல 4 பேரும் அந்த இரவில் கூர்ந்து பார்க்க தொடங்கினாங்க. உண்மைதான், ஒரு மரத்தின் கிளைத்தண்டு ஒன்றில் சிலை போல அமர்ந்தபடி ஒருத்தர். ஒரு மரத்துக்குள்ள ஒரு புறம் பாம்புகள் வசிக்க, மற்றொரு பக்கம் அடர்வாய் கொடிகள் பரவி இருக்கும் நிலையில் அந்த கொடி தாங்கியா ஒரு சித்தர். பார்க்க பார்க்க சிவசாமிக்கு படபடன்னு வந்துச்சு. சாமி மன்னிச்சிருங்க, நாங்கள் சரியாக கவனிக்கலை. இப்போ புரிஞ்சா சரி, இவங்க தான் உண்மையான தவசிகள், சித்த புருஷர்கள். இதுக்கு பேர் தான் தவம். இப்படி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல வருடமாக இவங்க தவத்தில் இருக்காங்க. இவங்க வரையில் 9 கிரகங்களும் செயலிழந்து போச்சு. இவங்க இயங்க ஆரம்பிக்கும் போது தான் கிரகங்களாலேயே இயங்க முடியும். பசி தாகம்னு எல்லாத்தையும் இவங்க வெற்றி கொண்டவங்க. பக்கத்தில் இடி விழுந்தாலும் இவங்க தவம் கலையாது. சொர்ணசித்தர் சொல்ல சொல்ல சிவசாமிக்கு கூசிச்சு. இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக உங்களை பாராட்டுறேன். இந்த காட்டுக்குள்ள நடமாடவும் சித்த தரிசனம் பெறவும் பூர்வ ஜென்ம கர்ம வினை இடம் கொடுக்கணும். உங்களுக்கு அது நிறையவே இருக்கு. ஆனால் உங்கள் நிகழ்காலம் தவறான திசை நோக்கி இருக்கு. இன்றைய சம்பவங்கள் தான் நாளைய விதியாக மாறுது. கவனத்தில் வச்சு எல்லாத்துலேயும் உண்மையோடு இருங்க. சொர்ணசித்தர் அவங்களுக்கான உபதேசத்தை செஞ்சுட்டு நிதானமாக நடக்க ஆரம்பித்தார். சிவசாமியும் அவர் நண்பர்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. தமிழாசிரியரான பழனிக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு. சிவசாமி கிட்ட அதை எதிரொலிக்க தொடங்கினார். சிவசாமி, போதும்பா, எவ்வளோ நாளைக்கு இப்படியே ஒளிஞ்சிக்கிட்டும் மறைஞ்சிக்கிட்டும் திரியறது? கடைசியில் இப்போ இங்கே ஒரு சித்தர் சொன்ன மாதிரி நாம் உருப்பட முடியாமலே போயிடலாம். பழனி சொன்னது ரத்னவேலுவை கிள்ளி விட்டுச்சு. இங்கே அந்த சித்தர் நாம் உருப்பட மாட்டோன்னு எங்கே சொன்னார்? அவர் நேராக சொல்லலை, ஆனால் பொருள் அதுதான். இப்படி நமக்கு நாமே கண்டபடி கற்பனை செய்திக்க வேண்டாம். வாங்க நம்ம இருப்பிடத்துக்கு போகலாம். சிவசாமி, நாட்கள் தான் போய்கிட்டு இருக்கு. நடுவில் நாம் நம்ப முடியாத சில அதிசய காட்சிகளை பார்க்குறோம்.
நாம் இந்த காட்டுக்கு வந்த பயன் இதுதான். இப்படி மனசு விட்டா எப்படி? ரசவாத வித்தை ஒன்றும் சாதாரணம் இல்லை. ஒரு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படிப்புக்கு கூட 4-5 வருஷம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இது வித்தையிலேயே பெரிய வித்தை. மறுக்கலை, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அட்லீஸ்ட் சில பாடங்களாவது படிச்சிருப்போம். இங்கே பாடமே இன்னும் துவங்கலையே. நமக்குள்ள எல்லா குழப்பங்களும் கேள்விகளும் இந்த மாதிரி காட்டில் சுற்றும் போது தான் தோணுது. அதே நாம் குகைக்குள்ளே இருக்கும்போது யோசிச்சு பார்த்தீங்களா? உண்மைதான், குகைக்குள்ளே இருக்கும்போது மனசு லேசாக இருக்குது, எந்த குழப்பமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் குகையை விட்டு எதுக்கு வெளியே போகணும்னு கூட இருக்குது. அது சரி, நாம் என்ன குகைக்குள்ளே அடங்கி கிடக்க லட்சியமே இல்லாதவங்களா? என்ன கேட்டால் ரிட்டையரான வயசானவங்க பேசாமல் அந்த குகையில் வந்து நிம்மதியாக காலத்தை கழிக்கலாம். அவங்க தங்களுக்குள்ள அலுப்பும் சலிப்புமா பல விதங்களில் பேசிக்கிட்டே காட்டுக்குள்ளே நடந்தபடி இருந்தாங்க. ஒரு மரத்து மேலே தன் பாம்பு வடிவில் மல்லாந்திருந்த இச்சாதாரி பரணி அப்படியே அவங்க முன்னால் ஒரு விழுது போல தொங்குனான். பின் மனித உருக்கொண்டு தனக்கான தோற்றத்தோட அவங்க 4 பேரையும் பார்த்தான். பார்வையா அது நெருப்பு. பரணி, பரணியேதான் நண்பர்களே, எங்கே போயிட்டு வரீங்க? அதை ஏன் கேட்குற? நாங்கள் இப்போ ஒரு அரிய காட்சியை பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் தேடுற அந்த அதிகாரி மட்டும் உங்கள் கண்ணில் படலை, அப்படித்தானே? படலை பரணி, பட்டா சும்மா இருப்போமா? எனக்காக அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க கூட உங்களுக்கு தோணலை, அப்படித்தானே? பரணி, உணர்ச்சி வசப்படாத. நீ மட்டும் என்ன எங்களுக்காக நாகச்சித்தரை அறிமுகம் செஞ்சு வச்ச, வேற என்ன செஞ்ச? ரசவாதம் பற்றி ஒரு சிறு விஷயம் கூட எங்களுக்கு தெரியலையே. நாகச்சித்தர் தான் ஆரம்பத்திலேயே சொன்னாரே அதுக்கு பல காலம் ஆகும்னு. அப்போ உனக்கும் அதே பதில் தான். நீ தேடுற அந்த அதிகாரியை நாங்கள் கண்டுபிடிக்கவும் அந்த அளவு காலம் ஆகலாம் இல்லையா? இல்லை, பதிலுக்கு பதில் சொல்லாதீங்க. நான் ஒருத்தன், ஆனால் நீங்கள் 4 பேர். நீங்கள் மனசு வச்சா எனக்கு எப்போவோ உதவி செஞ்சிருக்க முடியும். பரணி, பைத்தியம் மாதிரி பேசாத. உனக்காகவும் சரி, நாங்கள் நாள் பூரா அலைய கூட தயாராக இருக்கோம். ஆனால் இந்த காட்டில் தான் திக்கு திசை எதுவும் தெரிய மாட்டேங்குது. நாகச்சித்தரை கேட்டால் அவரும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடுறாரு. அந்த 4 பரணிக்கும் நடுவில் தீ பிடிச்சுக்கிட்டது போல ஒரு வாக்குவாதம். அப்போ நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுது. 1க்கு 2 நாய்களின் குறைப்பு சத்தம், கடூரமான குறைப்பு சத்தம். பரணியின் முகம் படுவேகமாக பய உணர்ச்சிக்கு மாறுச்சு. பரணி, என்னாச்சு? முதல்ல நீங்கள் 4 பேரும் முகத்தை ஒரு துணியால் மூடிக்கிட்டு ஏதாவது மரத்து மேலே ஏறிக்குங்க. ஏன்? பிரம்மச்சித்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. பிரம்மச்சித்தரா? ஆமாம், இது அவர் பிடிச்சிக்கிட்டு வர நாய்களோட குறைப்பு சத்தம்தான். இரவு நேரங்களில் பிரம்மச்சித்தர் தன் நாய்களோட வன உலா வருவார். அப்போ அவரை யாரும் பார்த்துடக்கூடாது. பார்த்த நபருக்கு அதிகபட்சம் 6 நாள் தான் ஆயுள். அது எப்படி? இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்லை. நான் முதல்ல ஒளிஞ்சிக்கிறேன், மற்றது உங்கள் தலையெழுத்து. பரணி அடுத்த நொடி தன் பாம்பு வடிவை அடைஞ்சான். பக்கத்திலேயே வெகு அடர்த்தியான புதற்கூட்டம். அதுக்குள்ளே சரசரன்னு நுழைஞ்சு புகுந்து மறைஞ்சும் போனான். சிவசாமியும் அவர் நண்பர்களும் பேந்த முழிச்சபடி நின்னாங்க. நாய் குறைப்பு சத்தம் வெகு அருகில் கேட்க தொடங்குச்சு. சிவசாமியையும் பயம் வெகு வேகமாக ஆட்கொண்டது. சட்டுன்னு தன் தோளில் கிடந்த காவி துண்டை எடுத்து முகத்தில் முகமூடி போல கட்டிக்கிட்டாரு. அவரோட நண்பர்களும் அப்படியே செய்து கொண்ட போதிலும் தமிழாசிரியர் பழனிக்கிட்ட துண்டு இல்லாததால் கொஞ்சம் தவிச்சாரு. இதுக்குள்ள ஒரு கையில் தீப்பந்தமும் மறு கையில் 2 நாய்களையும் இழுத்து பிடிச்சபடியே அங்கே பிரம்மச்சித்தர் வந்துட்டாரு. நல்ல ஆகிருதியான உயரம், பார்க்க கை கூப்பி தொழணுங்கிறபடியான தோற்றம். தலைக்கு மேலே 6 அடுக்கில் வளைச்சு கட்டிய கோபுரம் போன்ற தலைமுடி, தொப்புள் வர வளர்ந்துட்ட அடர்ந்த தாடி, இடையில காவி கச்சம், காலில் கட்ட செருப்பு, உடம்பு முழுக்க திருநீற்றுக்கோடு. பழனியால் அவர் மேலே வச்ச பார்வையை எடுக்க முடியலை. வெறிச்சு பார்த்தாரு. மற்றவங்க ஆடாமல் அசையாமல் முகத்தை மூடியபடி நின்னாங்க. நாய்கள் குறைச்சி முடித்த நிலையில் பிரம்மச்சித்தர் பழனியை பார்த்து ஒரு விரக்தி சிரிப்பு சிரிச்சாரு. பழனிக்கு முகமெல்லாம் வேர்த்துடுச்சு. சாமி, யார் நீ? என் பேரு பழனி. இந்த காட்டுக்கு பேசாத. உன் நெத்திலேயே நீங்கள் யாருன்னு எழுதி ஒட்டியிருக்கு. பேராசக்காரங்களுக்கு இந்த காடு இடம் தந்ததில்லை. இவங்கெல்லாம் யாரு? உன் நண்பர்களா? ஆமா சாமி.
பழனி ஆமோதிக்க மூடிய முகத்தோட சிவசாமி அப்படியே பிரம்மசித்தர் காலில் விழுந்தாரு. மற்ற 2 பேரும் கூட விழுந்தாங்க. அப்படியே தரையில் கிடந்தபடியே பேசினாங்க. சாமி, வாழ்க்கை வெறுத்து போய் சிவன்மலை காட்டுக்கு வந்திருக்கோம். உங்கள் தரிசனம் கிடைச்சதுல சந்தோஷம் சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. முகத்தை மூடிக்கிட்டு உயிருக்கு பயந்துக்கிட்டு தரிசனம் கிடைச்சதா நீங்கள் சொல்கிறதுல இருந்தே தெரியுது நீங்கள் எத்தனை பெரிய பாசாங்குக்காரங்கன்னு. உண்மையாக இருங்க, இல்லாட்டா நீங்களே உங்களுக்கு பகையாகிடுவீங்க. வரேன். பிரம்மசித்தர் காட்டமான குரலில் பேசிட்டு நாய்களை பார்க்க அது 2ம் துள்ளிக்கிட்டு ஓடத் தொடங்குச்சு. நாய் குறைப்பு சத்தம் அடங்கும் தான் சிவசாமியும் மற்றவங்களும் எழுந்தாங்க. பழனி தான் பாவம், முகம் இருண்டுட்டு இருந்தது. பழனி, நீ முகத்தை மூடிக்கலையா? எங்க? உங்ககிட்ட துண்டு இருந்தது, ஆனால் எங்கிட்ட இல்லையே. அப்படின்னா நீ இப்போ அந்த பிரம்மசித்தரை பார்த்துட்டியா? ஆமாம். அடப்பாவி, கையை கொண்டாத முகத்தை மூடிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? எனக்கு தோணலை. அதே சமயம் கம்பீரமாக அவரும் வந்துட்டாரு. அடேயப்பா, என்ன ஒரு உயரம், என்ன ஒரு ஆகிருதி. அப்படின்னா தைரியமாக நீ அவரை பார்த்துட்ட. பார்க்காமலா உயரம் தேஜஸ்ன்னு சொல்கிறேன். பார்த்தா உயிர் போயிடும்னு அந்த பரணி சொல்லியிருந்தானே. இப்போ அவன் எங்க? அவனை போல் நம்மால் பாம்பாக மாற முடிஞ்சிருந்தா நாமளும் அவர் கண்ணில் படாமல் தப்பியிருக்கலாம். அழுத்துக்கும் போதே பரணி வந்துட்டான். வந்தவன் பழனியை பரிதாபமாக பார்த்தான். என்ன பரணி, நீ பார்க்குற பார்வையே சரியில்லையே. சொல்ல சொல்ல கேட்காம அவரை பார்த்து வச்சிருக்கியே. கேட்காமல்லாம் பார்க்கல, வழி இல்லை, அதான் பழனி பார்த்துட்டான். அதுவும் சரிதான். விதி முடிகிற நேரம் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாம் நடக்கும். பரணி, சும்மா பயமுறுத்தாத. சித்த தரிசனம்ங்கிறது புண்ணியத்துக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன தலைகீழாக சொல்கிற? நான் சொல்லலை, இந்த காடு சொல்கிற உண்மை இது. பிரம்மசித்தர் ஒரு திரிகால ஞானி. அவர் பிடிச்சிக்கிட்டு வந்த 2 நாய்களில் ஒன்று இரவு, ஒன்று பகல். என்ன பரணி, புதுசாக என்னென்னவோ சொல்கிற? எதையும் நான் சொல்லலை. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா நாகசித்தர்கிட்டையே வந்து கேளுங்க. பரணி அவங்களோட நாகசித்தரை பார்க்க கிளம்பிட்டான். பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தின் உச்சி கிளையில் அமைதியாக உட்கார்ந்துருந்தா மாயம்மா. பாவிகளா, 4 பேரும் பிரம்மசித்தரை பார்த்துருந்தா இப்படி திருட்டுத்தனமாக காட்டுக்குள்ளே சுற்றி வர வேண்டி இருக்காதே. இந்த காடும் நல்லா இருக்குமேன்னு தனக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டா. அடுத்த 2 அத்தியாயங்களின் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.